மதுரையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம், சிறு குறு தொழில் நிறுவன சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளின் நிர்வாகிகளுடன் கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்து கூட்டத்தில் உரையாற்றி வருகிறார். முயற்சி எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். அதுபோல எம்எஸ்எம்இ இங்கே குறிப்பிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய தொழில் தான். ஏன்னா இந்தியாவிலேயே எம்எஸ்எம்இ தான் அதிக வேலைவாய்ப்பு கிடைக்கும் மக்களுக்கு. படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுக்குறோம்னா சிறு குறு நடுத்தர தொழில் தான் கொடுக்க முடியும். அதில் அதிமுக ஆட்சி இருக்கின்றது கொரோனா காலம் கடுமையாக பாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் கூட அந்த தொழிலுக்கு தேவையான உதவிகளை அதிமுக அரசு எடுக்கப்பட்டது. அந்த தொழில் முடங்காமல் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு எங்களுடைய அரசு எந்த அளவுக்கு அதை செய்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்து கொடுத்து சிறு குறு நடுத்தர தொழில் ஒரு நாட்டினுடைய முதலெலும்பாக இருக்கின்றது. அதிகமான வேலைவாய்ப்பை கொடுக்கின்ற சிறு குறு நடுத்தர தொழில் தான். அதுபோல அதுக்கு நிலம் தேவை என்று சொன்னாங்க. நிலம் எடுப்பது ஒரு பெரிய சவாலான காரியம். போய் விவசாயியுடைய நிலத்தை அவ்வளோ எளிதாக எடுத்துட முடியாது. அந்த காலத்திலலாம் நிலத்த மதிப்பு கம்மியாக இருந்தது. இப்போ நிலத்துடைய மதிப்பு உயர்ந்து விட்ட காரணத்தினால நிலத்தை விவசாய இடத்தில் பெறுவது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. இருந்தாலும் தொழிலும் வளர வேண்டும், விவசாயம் வளர வேண்டும். இரண்டும் ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் போல 2 இருந்தால் தான் இலக்கை போய் அடைய முடியும். அந்த விதத்திலே எந்த பகுதியிலே விவசாயிகள் மனமுகுந்து நிலத்தை கொடுக்கின்றார்களோ அந்த பகுதியை கண்டறிந்து அந்த தொழிற்பேட்டை அமைப்பதற்குண்டான நிலத்தை கையகப்படுத்தி இந்த பகுதியிலே புதிய தொழில் துவங்குவதற்குண்டான நடவடிக்கை எங்களுடைய அரசு எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே கப்பலூர் தொழிற்பேட்டை சொன்னாங்க. அங்கே புதிதாக ஏதாவது ஒரு தொழில் துவங்க வேண்டும் இருந்தால் கூட அல்லது ஏற்கனவே இருக்கிற மின் மோட்டார்கள் அதிக சக்தி உள்ள மின் மோட்டராக உயர்த்த வேண்டும் என்று சொன்னாலும் அங்கே உயர்த்துவதற்கு தேவையான வசதிகள் இல்லை. துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். அதை அனைத்து இந்திய அதிமுக அரசு வந்தவரை எங்களுடைய அரசு வந்த பிறகு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும். துணை மின் நிலையம் அமைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட 4 துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது வெளி மாநிலத்திலிருந்து நம்முடைய மாநிலத்திற்கு மின் பாதைகள் அமைச்சோம். ஏன்னா அப்பப்போ நமக்கு இந்த மின் தட்டுப்பாடு வந்துடுது. மின் தட்டுப்பாடு வந்துட்டா விவசாயம் பாதிக்கும், தொழிலும் பாதிக்கும். இதை முழுமையாக போக்குவதற்காக இன்றைக்கு மின் பாதைகள்லாம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு வெளி மாநிலத்திலிருந்து மின்சாரத்தை வாங்குவதற்குண்டான நடவடிக்கை எல்லாம் அதிமுக ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இந்த ஹோட்டல் தொழில் உரிமை சொன்னாங்க, பல்வேறு இடர்பாடுகளை சொன்னாங்க. அது ஒரு இடத்துல சில இடத்துல இருக்கும், இல்லாத இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சொல்வதெல்லாம் உள்வாங்கிக்கிறோம். அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கும். அதில் எந்தவித காம்ப்ரமைஷனே கிடையாது. நான் முதலமைச்சர் இருக்கும் சரி, அம்மா முதலமைச்சர் இருக்கும் சரி, அரசியல் தலையீடு முற்றிலும் இல்லாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அதில் நான் இருக்கும்போது கடுமையாக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அம்மா இருக்கும்போது அப்படித்தான் கடுமையாக நடவடித்தாங்க. ஏன்னா ஒரு மக்களுடைய பாதுகாப்பே காவல்துறை தான். எந்த அளவுக்கு காவல்துறை சிறப்பாக செயல்படுதோ அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக தொழில் செய்கிறவர்களுக்கு மிக மிக பாதுகாப்பாக இருப்பது காவல்துறை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக உங்களுக்கு முழு பாதுகாப்பு அதிமுக அரசு வழங்கும். அதில் எந்த தடையும் இல்லை. அதேபோல விளையாட்டு பற்றி சொன்னீங்க. விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற விதத்திலே அதிமுக ஆட்சியிலே பல நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். விளையாட்டுகளாம் ஊக்குவிப்பதற்கு பல்வேறு சலுகைகள்லாம் அறிவித்தோம். இடஒதுக்கீடுலாம் கூட கொடுத்தோம். இனி எதிர்காலத்திலும் நீங்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கின்ற மனுவின் அடிப்படையில் அதெல்லாம் ஆய்வு செய்து எந்த அளவுக்கு முடியுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்கிறோம். சிஐ இங்கே சொன்னாங்க. இது ஒரு சவாலான நிலைமை. தொழில் துவங்க யாரும் முன் வர வேண்டும். அப்பொழுதுதான் அதை விரிவுபடுத்த முடியும். நாங்கள் எவ்வளவு சலுகை கொடுக்கிறோம், அரசாங்கம் எவ்வளவு சலுகை கொடுக்கின்றது. அதில் நிலம் வாங்கும்போது சலுகை கொடுக்குறாங்க. அதுபோல பல்வேறு மானியம்லாம் கொடுக்குறாங்க. அது தொழிலை பொறுத்து அதற்கு ஏற்றவாறு மானியம் கொடுப்பது, நிலத்தில் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பதெல்லாம் இருக்குது. நீங்கள் நாடி வந்தால் நிச்சயமாக செய்வோம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்பது அதிமுக ஆட்சியில் நாங்கள் இருந்தது. ஒவ்வொரு மாதம் முதலமைச்சர் தலைமையிலே அந்த கூட்டம் கூடும். அதில் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட முதலமைச்சர், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள், சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கள் அவர்களை அங்கே அமைத்து அதற்கென்று ஒரு IAS அதிகாரிகளை போட்டு வந்தோம். அந்த தொழில் முதலீடு செய்கிறவர்களுக்கு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்பதெல்லாம் அவர்கள் கொடுத்தால் அந்த குழுவிலே வைத்து அதற்கு தீர்வு காணும். அப்பப்போ தீர்வு காண வேண்டிய நிலையெல்லாம் நாங்கள் செயல்படுத்தணும். ஆனால் இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல.
மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தொடரும். உங்களுக்கு எளிதா பிரச்சனை தீர்க்கப்படும். ஒரு பிரச்சனைனா உடனடியாக அந்த ஐஏஎஸ் அதிகாரி சொன்னீங்களா, அவருடைய டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்களா, உடனடியாக அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கூட்டம் நடக்கின்ற பொழுது அவர்களை தெரிவிப்பாங்க. அந்த அமைச்சர் இருப்பாங்க, அங்கே செயலாளர் இருப்பாங்க. உடனடியாக அது தீர்வு என்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அதையும் நாங்கள் எதிர்காலத்தில் செய்வோம். இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் சொன்னீங்க, அதை நாங்கள் பார்க்குறோம். அது என்னன்னு எங்களுக்கு முழுமையாக தெரியல. அது எந்த அளவுக்கு முடியுமோ அதை நாங்கள் செய்து கொடுக்குறோம். அதேபோல் மதுரை சுற்றுலா, அது மிக மிக முக்கியம். மதுரை என்று சொன்னாலே சுற்றுலாத்தல ஒரு மிகுந்த வைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் எழுந்தருளிய பகுதி, திருப்பரங்குன்றம், அந்த அறுபடையில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அதே இந்த பூமி ஒரு ஆன்மீக பூமியாக இருந்தாலும் இங்கே தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது. என்றால் படித்த இளைஞர்கள் அதிகமாக இருப்பதாக சுட்டிக்காட்டினால் 200க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரி இருக்கின்றன. பல்வேறு பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய கல்லூரிலாம் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு கற்பருடைய நிலை உயர்ந்திருக்கின்றது, பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய நிலை உயர்ந்திருக்கின்றது. அவருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பது அவசியம். அந்த விதத்தில் இங்கே சொல்லிக்கலாம், அதையும் நிறைவேற்றப்படும். சுற்றுலாத்தலம் என்பது மிக முக்கியம். சுற்றுலாத்தலத்துக்கு மத்திய அரசாங்கம் இப்பொழுது நிறைய உதவி செய்கிறது. அதையெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய அரசு வந்த பிறகு இந்த சுற்றுலா மேம்பாடு செய்வதற்கு நிறைய வசதிகளை செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதோட அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம். நீங்கள் 16 பார்த்தீங்கன்னா 2011 2021 வரை இந்த மதுரை மாநகரம், மதுரை மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். 2011க்கு முந்தி எப்படி இருந்தது, 2011க்கு பிந்தி எப்படி இருந்தது நீங்க பார்த்தா தெரியும். குடிநீர் பிரச்சனை என்பது பிரதான பிரச்சனை. அந்த பிரச்சனையை முழுமையாக தீர்க்க என்பதற்காக நானே அடிக்கல் நாட்டினேன். சுமார் 1300 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு இந்த மாநகர பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தங்குதல் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட நீர் அதிமுக அரசில் நான் கொண்டு வந்து நிறைவேற்றேன். அதுவரை வைகை ஆற்றின் குறுக்கே 4 தடுப்பணைகள் நாங்கள் கட்டி கொடுத்தோம். அதோட போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 400 கோடி மதிப்பில் வைகை இரு கரையிலையும், இந்த வைகை ஆற்றின் இரு கரையிலையும் அங்கே பார்த்தீங்கன்னா சாலைகள் அமைத்து கொடுத்துருக்கிறோம். பாதாள சாக்கடை திட்டம் 276 கோடிகள் மேற்கொள்ளப்பட்டது. தாளக்குளம் முதல் உமச்சிக்குளம் வரை 1000 கோடி மதிப்பீட்டில் 7.5 கிலோமீட்டர் நிலத்திற்கு பறக்கும் பாலம் கட்டி கொடுத்திருக்கிறோம். குடிமராமத்தின் மூலமா கண்மாய்கள்லாம் தூர்வார்பட்டு கரையை பலப்படுத்திருக்கோம். நிறைய திட்டங்கள் நாங்களாம் கொண்டாந்து நிறைவேற்றி கொடுத்திருக்கோம். இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.